ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கம்ப்யூட்டரோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்ப்யூட்டரில் சென்ட் டு அப்படிங்கிற ஆப்ஷனில் மற்ற ஃபோல்டரை எப்படி வர வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல கம்ப்யூட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணிட்டு மேலே கம்ப்யூட்டர்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக பேக் ஸ்பேஸ் கொடுத்து கிளியர் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் அதில் ஷெல் SHELL ஷெல் செமிகாலன் சென்ட் டு அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஃபுல்லாக டைப் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சென்ட் டூவில் இருக்கிற ஆப்ஷன். இதில் நம்ம வந்து புதுசாக ஒரு ஃபோல்டர் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து அதில் நியூன்னு இருக்கும், அதில் போய் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சைடில் ப்ரௌஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு டிஸ்க்லேருந்து ஒரு ஃபோல்டர் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே வந்து ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இதை தான் நான் ஆட் பண்ண போகிறேன். கீழே வந்து ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபைலை சூஸ் பண்ணி சென்ட் டு அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னாக்கா அந்த ஃபோல்டர் வந்து மேலேயே இருக்கும், பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். இதோ வந்து இருக்குது ஃபைல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ட்ரிக். நெக்ஸ்ட் நம்ம அதனோட செகண்ட் ட்ரிக் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈஸியாக நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து எப்படி லாக் ஆஃப் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து விண்டோஸ் ப்ளஸ் எல்ல வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா லாக் ஆஃப் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளோட தேர்ட் ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழே இருக்கிற டாஸ்க் பாரில் நிறைய வந்து ஆப்ஸுலாம் இருக்குது, நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கோம். இதை நாம் வந்து எப்படி மவுஸோட யூஸ் இல்லாமல் கம்ப்யூட்டராலே ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எந்த ஆர்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஆர்டரில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இப்போ வந்து நான் விண்டோஸ் ப்ளஸ் 2 ப்ரெஸ் பண்ணாக்கா விண்டோஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம விண்டோஸ் ப்ளஸ் 2 ப்ரெஸ் பண்ணனா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம விண்டோஸ் ப்ளஸ் 3 ப்ரெஸ் பண்ணனா விண்டோஸ் மீடியா பிளேயர் ஓப்பன் ஆகும். நான் விண்டோஸ் ப்ளஸ் 4 ப்ரெஸ் பண்ணனா ஒபேரா GX ப்ரௌசர் அப்படின்னு ஓப்பன் ஆகும். நம்மளோட ஃபோர்த் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம ஒரு ஆப்க்கு வந்து எப்படி ஷார்ட்கட் வந்து நம்ம செட் பண்ணுறது, ஷார்ட்கட் கிளி மூலிமா ஒரு ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து டெலகிராம் இருக்குல்ல, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். கீழே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் கீன்னு இருக்கும், இங்கே நன்னு இருக்குது. நீங்கள் வந்து டெலகிராம் T ப்ரெஸ் பண்ணுங்கள். T ப்ரெஸ் பண்ண உடனே மாறிடும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் T ப்ரெஸ் பண்ணால் ஓப்பன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அப்ளே கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. நான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் ப்ளஸ் T ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா டெலகிராம் சைடில் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்மளோட ஃபிஃப்த் ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எப்படி டாஸ்க் பாரை ஹைட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் டாஸ்க் பாரை வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சைடில் வந்து ஆட்டோ ஹைட் த டாஸ்க் பார் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளே கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம டாஸ்க் பார்லேருந்து மவுஸ் எடுத்துட்டோம்னாக்கா வந்து ஹைட் ஆகிடும். டாஸ்க் பார் மவுஸ் கொண்டு போது தான் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து வியூ ஆகும். நெக்ஸ்ட் நம்மளோட சிக்ஸ்த்து ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்னைப்பிங் டூல். ஸ்டார்ட் பட்டன் போய்க்கோங்க. இங்கே கீழே வந்து ஸ்னைப்பிங் டூல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். எனக்கு SN டைப் பண்ண உடனே மேலே ஸ்னைப்பிங் டூல் வந்துருச்சு. இதில் வந்து நியூன்னு இருக்கும், சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹேரோ வந்து டவுன் ஹேரோ கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி விண்டோஸ் ஸ்னைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் சுற்றி ஒரு ரெட் கலர் மார்ஜன் வந்திருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க, சென்டரில் ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபோல்டரில் வந்து இப்போ ஸ்னைப்பிங் டூல் அப்படின்றதுல வந்து ஒரு சேவ் ஆகிடுச்சு. நம்ம மேலே இருக்கிற இங்கே சேவ் ஆப்ஷன் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற 7th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ட் ப்ளஸ் டேப், அதை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ண மூலமாக நம்ம நிறைய வந்து டேப் ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த டேப்லேருந்து நம்ம அடுத்தடுத்த டேப் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கலாம்.
மவுஸோட உதவி இல்லாமல் நான் எப்படி அடுத்தடுத்த டேப் சேஞ்ச் ஆகுறது அப்படின்னு தான் இதோட யூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. நெக்ஸ்ட்டு நம்மளோட 8th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம். அதில் வந்து இன்னொரு மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதே ஸ்க்ரீன் வந்து உங்கள் கீபோர்டில் பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இந்நேரம் உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். அதை நீங்கள் வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய சைடில் வந்து சர்ச் பட்டன் கொண்டு போய்க்கோங்க. அதில் போய்ட்டு பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பேஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுங்க. பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்தது வந்து இங்கே இந்த இடத்துல வந்து வந்துருச்சு. இது நீங்கள் வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே சேவ் இருக்கும். அதை கொடுத்து ஒரு ஃபோல்டராக வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 9th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சிஸ்டம் வந்து நிறையா வந்து இருக்கும். அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் விண்டோஸ் போய்க்கோங்க. இங்கே வந்து ரன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து temp அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இங்கே கீழே ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் டெம்பரரி ஃபைல்ஸ். இதெல்லாம் உங்கள் ஸ்டோரேஜ் வந்து நிறையா பிடிச்சிருக்கும். இதெல்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற 10th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹெல்ப் சென்டர். அதை வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட் மூலயமா கொண்டு வரது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து விண்டோஸ் ப்ளஸ் F1 பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. இது உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாக்கா இந்த சர்ச் பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 11th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, PSR அப்படின்னு சொல்லிட்டு இது ட்ரிக் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ் 7 அதில் மட்டும்தான் இருக்குது. இங்கே சர்ச் பட்டன் போய் PSR அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே மேலே வந்துடும். இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களோட சிஸ்டமில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாக்கா, இது வந்து இங்கே சர்வீஸ் சென்டர்லையோ இல்லை ஏதாவது வேறு எதுலையோ கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டரில் ஏதாவது கொடுக்குற மாதிரினாக்கா, அப்போ வந்து உங்களோட சிஸ்டம் அங்கே எடுத்துகிட்டு போக முடியல அப்படின்னாக்கா என்ன ப்ராப்ளம் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த ஸ்டார்ட் ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஓகே கொடுக்கும். அதை கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வந்து இப்போ என்னென்ன ஆப்லாம் ஏதாவது நான் வந்து இப்போ வந்து ரீசைக்கிள் பின் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன். மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து நீங்கள் வந்து இப்போ ஸ்டாப் ரெக்கார்ட் அதை கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஆனால் இது வந்து ஜிப் ஃபைலில் தான் சேவ் ஆகும். நான் வந்து டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஜிப் ஃபைலாக சேவ் ஆகிருக்கும். இது வந்து நீங்கள் இப்போ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இது வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ண ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். அதில் வந்து இப்படி தான் சேவ் ஆகிருக்கும். இதை வந்து நீங்கள் இமெயிலையோ இல்லை ஏதாவது ஒரு பென்ட்ரைவ்லையும் காப்பி பண்ணி எடுத்துமே கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க வந்து இதை பார்த்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான வந்து செட்டிங் தான். இது ஒரு வேறு லெவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிற செட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் உங்களோட கீபோர்டில் விண்டோஸ் ப்ளஸ் பட்டனையும் விண்டோஸ் ப்ளஸ் மைனஸ் பட்டனையும் யூஸ் பண்ணலாம். விண்டோஸ் ப்ளஸ் வந்து ஜூம் இன் ஆகிறதுக்கு வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஜூம் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம விண்டோஸ் ப்ளஸ் பண்ணாக்கா ஜூம் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 13th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கம்ப்யூட்டரில் அதாவது மிரர் ஆகிற ஒரு பிக்சரை எப்படி நம்ம ப்ரொஜெக்டாரில் ஒரு ஈஸியான ஒரு கீ மூலயமா வந்து நம்ம எப்படி வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து விண்டோஸ் +P கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் ஒன்லி, டூப்ளிகேட், எக்ஸ்டெண்ட், ப்ரொஜெக்டர் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் வந்து ப்ரொஜெக்டார் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ப்ரொஜெக்டார் ஒன்லின்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்கள் ப்ரொஜெக்டாரில் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்க்ரீன் வந்து மிரர் ஆகும். இப்போ நம்ம வந்து 14th ட்ரிக் பார்க்க போகிறோம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி நம்ம ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதுக்காக வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து
டெலகிராம் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். உங்களோட கீபோர்டில் வந்து விண்டோஸ் ஸ்க்ரீன் ப்ளஸ் லெஃப்ட் ஆரோ அப்படி கொடுத்தீங்கன்னாக்கா பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும். இது வந்து அந்த சைடில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 15th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரன்னை வந்து எப்படி சர்ச் பட்டனில் போகாமல் ஒரு கீ மூலியமாக எப்படி ரன் பண்ணுறது, ஒரு ஷார்ட்கட் கீ மூலியமாக எப்படி ரன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து விண்டோஸ் ப்ளஸ் ஆரை கிளிக் பண்ணிங்கனாக்கா ரன் வந்து வந்துடும். பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து வந்துருச்சு. அடுத்து பார்க்க போகிற நம்ம 16th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சைடில் ரைட் கிளிக் பண்ணி ரிஃப்ரெஷ் தான் பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக எப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுறது அப்படின்னாக்கா F5 அப்படின்றது வந்து நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா ரிஃப்ரெஷ் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 17th ட்ரிக் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம விண்டோஸ் இப்போ கீபோர்டு யார்கிட்டயாவது இல்லைனாக்கா அவங்க வந்து எப்படி டெஸ்க்டாப்லேயே வந்து கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து டெஸ்க் பாரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே டூல் பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து டேப்லெட் பிசி இன்புட் பேனல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் சைடில் வந்துடும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே வந்து சைடில் ரைட் பட்டனும் கீபோர்டுன்னு இருக்கும். இதில் மேலே நம்ம இப்போ வந்து கீபோர்டாகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்கா சைடில் ஸ்டார்ட் பட்டன் வந்து வரும். இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை என்ன வந்து கிளிக் பண்ண தெரியல, நான் வந்து எழுதியே வந்து கற்றுக்கிறேன் அப்படின்னு வந்தால் இப்போ நான் வந்து எழுதவும் செய்யலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க 18th ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெஸ்க்டாப் இருக்கிற ஐகான்ஸையும் இங்கே இருக்கிற கேட்ஜெட்ஸையும் எப்படி நம்ம வந்து ஹைட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி மேலே வியூ இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஷோ டெஸ்க்டாப் ஐகான்ஸ், ஷோ கேட்ஜெட்ஸ் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணி ஷோ கேட்ஜெட்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிங்கனாக்கா எல்லாமே மறைஞ்சிரும். நெக்ஸ்ட் நம்ம இப்போ மறைஞ்சது வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மறுபடியும் அதே தான் ஷோ டெஸ்க்டாப் ஐகான்ஸ் அண்ட் கேட்ஜெட்ஸ்க்குள்ள அதை அப்படியே கிளிக் பண்ணனாக்கா வந்துடும் நமக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற 19th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து ஏதாவது சர்ச் பாக்ஸ் அப்படின்னு இருக்கும் கம்ப்யூட்டரில். அது வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட் கீ மூலிமா ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து விண்டோஸ் ப்ளஸ் எஃப் கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாக்கா ஷார்ட்கட் கீ வந்து சர்ச் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏஸ் ஆஃப் அசஸ் சென்டர் வந்து நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் யூ ப்ரெஸ் பண்ணணும். Always scan this section. இது மூலிமா நம்ம வந்து ஸ்டார்ட் மேக்னிஃபையர் நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணோம்ல, அதையும் நம்ம இந்த ஏஸ் ஆஃப் அசஸ் சென்டர் மூலிமா பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்க்ரீன் கீபோர்ட் பண்ணோம், அது வரும். நெக்ஸ்ட்டு கான்ட்ராஸ்ட் இருக்கும்ல, ஸ்க்ரீனோட கான்ட்ராஸ்ட் அது நம்ம செட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நரேட்டராகவும் இருக்கலாம். அதாவது இதில் இருக்கிற ஒரு ஸ்பீச் வந்து நமக்கு Start magnifier. அது பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டரே சொல்லும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற 21th ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கே டெஸ்க்டாப் மேனேஜர் இருக்கும். அதை வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து டூல் பார்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டெஸ்க்டாப் அப்படின்னு இருக்கும். இதை நான் வந்து ஆல்ரெடி எனேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. எனேபிள் பண்ணிங்கனாக்கா இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் மூலயமா உள்ளே போய் நிறையா ஃபைல்ஸ்லாம் வந்து திறப்பீங்க. நம்ம எப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து இதை கிளிக் பண்ணோம்னாக்கா கம்ப்யூட்டர் அப்படின்ற வந்து ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம எதில் இப்போ நான் வந்து இந்த ட்ரைவில் வந்து அபினேஷ் 21 VFC அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைவில் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதில் வந்து நான் அப்ளிகேஷன்ஸ் அதில் போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ ஸ்டாக் நிறையா இருக்குது. ஓபேரா, ஜெப்ரானிக்ஸ், நெக்ஸ்ட் CSR4, க்ரோம் செட்டப். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கம்ப்யூட்டரை வந்து கீ மூலயமா எப்படி நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் விண்டோஸ் கீ இருக்குல்ல, அதையும் ஈயும் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா கம்ப்யூட்டர் வந்து ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிற கீ என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, குயிக் ஷட்டவுன் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் Alt + F4 அப்படின்றத வந்து ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா குயிக் ஷட்டவுன் வந்துடும். பார்த்தீங்கன்னாக்கா வந்துருச்சு ஷட்டவுன். இப்போ குயிக் ஷட்டவுன் இது ஓகே கொடுத்தீங்கன்னா ஷட்டவுன் ஆகிடும். நான் வந்து லேட்டர் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா அதை வந்து மேலே ஃபைல் அப்படின்றத போய் தான் நம்ம வந்து சேவ் பண்ணுவோம். அப்படி இல்லாமல் எப்படி நம்ம ஈஸியாக வந்து சேவ் பண்ணுறது இதை பார்க்க போகிறோம்.
இது வந்து 2 வே இருக்குது. Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணலாம். இன்னொரு வே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா F12 அதை ப்ரெஸ் பண்ணது மூலிமா நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இப்போ நான் வந்து F12 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து F12 ப்ரெஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னாக்கா சைடில் வந்து சேவ் பட்டன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. வந்து கேன்சல். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம வந்து ஒரு ஷார்ட்கட் கீ மூலிமா வந்து மினிமைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து விண்டோஸ் ப்ளஸ் டி பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா மினிமைஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 26th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ஒய்ஃபையோட பாஸ்வேர்டை எப்படி நம்ம கம்ப்யூட்டர்லேயே பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஒய்ஃபை ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒயர்லெஸ் நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒயர்லெஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேலே செக்யூரிட்டி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து ஷோ கேரக்டர்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்டு வந்து நமக்கு ஃபுல்லாகவே தெரியும். ஓகே கொடுத்துருங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற 4 ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே க்ரோம் பற்றி தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி வந்து க்ரோமோட டேபை வந்து கீ மூலயமா வந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து Ctrl+T ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னாக்கா மேலே வந்து இன்னொரு டேப் ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற 28th ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம க்ரோமோட நியூ விண்டோ ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் Ctrl+N ப்ரெஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ வந்து கீழே வந்து 2 விண்டோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பனில் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எப்படி அடுத்த என்ன ட்ரிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 29th ட்ரிக் வந்து எப்படி நம்ம ஹிஸ்ட்ரி செட்டிங்க்கு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம இது வரைக்கும் க்ரோமில் யூஸ் பண்ண எல்லா ஃபோல்டர்ஸையும் ஒரு ஷார்ட்கட் கீ மூலமா எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். Ctrl+Shift+Delete கொடுங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் ஆகிடுச்சு. கீழே வந்து கிளியர் டேட்டான்னு வந்துடுச்சு. நீங்கள் வந்து கிளியர் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னாக்கா எல்லா ஃபைல்ஸுமே டெலிட் ஆகிடும். நான் கேன்சல் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு நாம் வந்து க்ரோம் ப்ரௌசரை எப்படி வந்து ஒரு வீடியோ பிளேயராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஒரு வீடியோ பிளேயர் ஒன்று இருக்குது. இதை நம்ம வந்து க்ரோமில் எப்படி வீடியோ பிளேயராக யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இதை ட்ராக் பண்ணி க்ரோமுக்கு எடுத்து வந்து க்ரோம் எங்கே இருக்கு? க்ரோம் தான் இருக்குது. நான் ட்ராக் பண்ணி அதுக்கு நிறையா பார்த்தீங்கன்னாக்கா என்ன இது? அதற்காக குழல்களை உருவாக்கு. இது மூலயமா நம்ம வந்து க்ரோமையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ பிளேயராகவும் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 30 ட்ரிக்ஸையும் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.